அக்கா, சொல்லுப்பா. பழைய வீடு இருக்குன்னாங்களே, அதுக்கு வழி சொல்ல முடியுமா? அதை ஏன்பா நீ கேட்குற? அக்கா, நான் ஒரு யூடியூப் சேனல்னு வந்திருக்கேன். அந்த யூடியூப் சேனல் டெவலப்மெண்ட்டுக்குன்ட்டு இந்த வீட்டை வீடியோ எடுத்து போடலான்னு வந்திருக்கேன். அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரிப்பா, நான் சொல்கிறேன். ஆனால் அங்கே போகிறது அந்தளவுக்கு சேஃப் இல்லை. கூட யாராச்சும் வேணால் துணைக்கு கூட்டுட்டு போங்க. கேட்குறேன், அதுக்கு வேணால் நான் சொல்கிறேன். நீ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இரு. அங்கே லெஃப்ட் எடுத்து திருப்பியும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இரு. அங்கே ராஜமண்டலம்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்கப்பா. சரிக்கா, ரொம்ப நன்றி. One hour later. இதுதான் இந்த வீடா? பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன இந்த ஜன்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கு? காத்தால இருக்கும், சாத்திட்டு வேற வேலையை பார்ப்போம். இங்க வந்ததே வீடியோ எடுக்கத்தான். முதல்ல வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் வந்து இங்கே சொன்ன கோஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே கைஸ், பார்த்தீங்களா மேலே ஏதோ உழுவுது. என்னன்னு தெரில கைஸ். எடுத்து பார்ப்போம், என்னன்னே தெரில. யாரும் இருக்காங்களா? யாரும் இருக்கிற மாதிரி தெரில கைஸ். மேலே ஏதோ உழுவுது. யாரும் வந்ததுலேனே பாருங்க கைஸ், மேலே ஏதோ உழுவுது. யாரோ இருக்கா, கத்தாட சவுண்டு கேட்குது, அழுகுற சவுண்டு கேட்குது. பயமாக இருக்குது கைஸ். நான் இங்கே இருக்கிறதுக்குள்ள சேஃபாக என்னன்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். 2 நாள் நான் எடுக்கலான்னு பார்த்தேன். பார்ப்போம் இப்படி ஆகுதுன்ட்டு. உள்ளார வந்ததுலேனே இப்படி இருக்குது கைஸ். கைஸ், யாரு நிற்கிறது? யாரு? இந்த ரூம்குள்ளார பாருங்களேன், ஏதோ நிற்கிற மாதிரி தெரிஞ்சு. டக்குன்னு பார்த்தா உள்ளார வரும்போது காணா போயிடுச்சு. தொட்டிலாம் வேறு இருக்குது பாருங்களேன். பீரோலாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் தொட்டிலாம் இருக்குது பாருங்களேன். தொட்டிலாம் புதுசாக இருக்குது கைஸ். பாருங்கள், நான் வெளியே வர ஏதோ நிற்கிறாங்க. யார் வந்து அங்கே ஒரு பேய் நிற்குது, இங்கே வந்தால் இங்கே ஒரு பேய் நிற்குது. என்னன்னு எனக்கு பார்க்க கன்ஃபியூஷனாக இருக்குது. இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. சார்ஜ் வேறு நைட்டு குறைஞ்சிச்சு. நான் வரும்போது 100% தான் போட்டேன். பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, வர வழியிலலாம் மேப்பில் போட்டு வந்து பார்த்ததுனால அது சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்கே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் பல்ஸ் மாரி துருப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதில் சார்ஜ் போட்டேன். ஏதோ கொஞ்சம் ஸ்லோவாக ஏற்றி சரி கலஞ்சி பார்ப்போம். ஒரு 100 எவ்வளோ, ஒரு 50 எவ்வளோச்சும் ஏறி இருக்குன்னு பார்த்தா 20% தான் இருந்துச்சு. இப்போ நான் 20%ல் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ நேரம் தாங்கணும் தெரியலை. நான் பவர் பேங்க் எடுத்து வந்தேன், அதெல்லாம் காணா போயிடுச்சு. எங்கே வச்சேன்னு தெரில. இப்போ வந்து நைட் நான் வீடியோ எடுத்துருந்துருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு நான் ஒரே ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். அதுவும் இன்னொரு இருந்துச்சு. அது இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியலை. இப்போ நான் பழைய ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவும் 20% தான் இருக்குது. இது முடிஞ்சிடும் எப்போயாச்சும். நான் வந்து நைட்டு கண்டினியூ நான் இப்போ பண்ணுறேன். இப்போ அது வரைக்கும் நம்ம வந்து என்னென்னா உங்கள்ட்ட இப்படி தான் கூப்பிட்டு பேசலாம் போது டக்குன்னு காணா போயிட்டு மறைஞ்சி போயிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு இப்படி தான் நான் பேசிடுறேன். நெட்டு சார்ஜ் வேறு குறைய போகுது. கைஸ், நான் மத்தியானம் வீடியோ எடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா டக்குன்னு 20% தான் இருக்குன்றல. இப்போ சார்ஜ் குறைஞ்சிருச்சு. சரி, நம்ம உள்ளாரெலாம் போய் பார்ப்போம். திறந்து பார்ப்போம். திறக்கவே முடியல கைஸ். நைட்லாம் வேறு சவுண்டு கேட்டுச்சு. நைட்டை திறந்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா கிச்சன் நினைக்கிறேன். ஒரே குப்பையாக இருக்கு பாருங்க கைஸ். கிச்சன் நினைக்கிறேன்.
பாருங்க எவ்வளோ அழுக்கா ஏதோ ஜாமான்லாம் கிடக்கு. அங்கே என்ன கைஸ் அங்கே ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது கைஸ். ஒன்று போகலாமா கைஸ்? பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டேன். பாருங்கள் ஏதோ ஒரு அழுக்கா இந்த இடம்லாம் பாருங்கள். அப்படியே ஏதோ கிடக்கு. பார்த்தீங்கன்னா அதே இருட்டாக இருக்குது பாருங்கள். சரி நம்ம மாடிக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கைஸ் பாருங்கள் மாடிக்கு போகலாம். பார்க்கும்போது ஜாமான் இது இந்த சேர் கீழே விழுந்துச்சு. நம்ம வரும்போது அங்கே இருந்துச்சு பாருங்கள். இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது. சரி நம்ம இந்த இடத்துக்கு ஒரு சேஃபாக என்னான்னு கூட தெரில. மேலெலாம் ஜாமான்லாம் இருக்குது. மேலே விழுந்துட்டு போச்சுமா நம்ம கொடுத்துட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். மாடிக்கு போய் பார்க்கலாம் அங்கே. கேஸ் இப்போ மாடிக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே குப்பையாக கிடக்கு பாருங்கள். இங்கே ஏதோ பாத்ரூமாக என்னன்னு தெரில. இங்கே ஏதோ இருக்குது பாருங்கள். இங்கே பைப்பு கிடக்கு பாருங்கள், பாத்ரூம் பைப்பு. கதவை திறந்தால் ஒரு ஸ்மெல்லாக வருது. நம்ம ரூமுக்கு போயிடலாம். இது இருக்குது ரூம் கதவு, உள்ளார போகலாம். பாருங்கள் இந்த ரூமே ஒரு மாதிரி தெரியுது. இப்போ உள்ளார போகலாம். உள்ளார பாருங்கள் கைஸ் ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி முடிஞ்ச பார்க்கவே பயமாக இருக்குது. பாருங்க கைஸ். அங்கே பாருங்க ஏதோ குளிச்சு யாரும் நிற்கிறாங்க கைஸ். பாருங்க கீழே போயிட்டாங்க கைஸ். பாப்பா போய் பார்ப்பாங்க கைஸ். என்னன்னு தெரில கைஸ். நான் அங்கே கண்ணாடி காட்டிட்டு இருக்கும்போது தெரியுதா பாருங்க கைஸ். பாருங்க திருடாங்களா கைஸ். நில்லுங்க யாரும் அவங்க நில்லுங்க வாங்க இங்கே வாங்க நில்லுங்க கேஸ். அவங்க எங்கே போயிட்டாங்க தெரில. நான் பார்த்துருக்கும் போது காணிப்பாங்க எதுவும் இருக்காங்களான்னு பாருங்கள். கண்ணுக்கு ஏதாவது தெரியறாங்களான்னு பாருங்கள். அங்கே பாருங்கள் யாரும் உட்காந்துருக்காங்க. யாரு ஹலோ அக்கா நீங்கள் எப்படி ஆகுனீங்க? வீட்டுக்குள்ளார வந்து அக்கா நீங்கள் இப்படி ஆகுனீங்கன்னு அந்த உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போயிடுறேன்க்கா. சரி நான் சொல்கிறேன். அக்கா உங்கள் பேர் என்ன அக்கா? என் பேர் சாந்தி. சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அக்கா. சரிங்க அக்கா, உங்களை யார் இப்படி ஆக்குனா? நான், எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, நாங்கள் 3 பேரும் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்போது யார் கொலை பண்ணான்னு தேடிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது எங்கள் அண்ணன் தான் சொத்துக்காக எங்கள் அப்பாவை கொலை பண்ணான்னு. ஏன் அப்பாவை கொலை பண்ணேன்னு கேட்கும்போது உனக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சான்னு என்னையும் கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் தான் சுற்றிட்டுருக்கேன். அவன் எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு வேறு எங்கேயோ போய் செட்டில் ஆகிட்டான். அதுலேன்னு நான் இந்த வீட்டில் தனியாக சுற்றிட்டுருக்கேன். கைஸ் நைட் ஒரு மணிக்கிட்ட நம்ம ஒரு வீடியோ கிளிப் போட்டிருந்தேன். அந்த அவங்க வந்து இருந்தாங்க சாந்தின்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க உங்களோட ஸ்டோரி எப்படி நீங்கள் தாங்கினேன் என்ன அண்ணெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு நைட்டு எனக்கு தூக்கம் வரல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க அம்மா வந்து சொல்லவே இல்லையே. சரி அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்க வந்து அம்மாவும் அப்பாவும் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சாலை விபத்தில் வந்து அவங்க வந்து அம்மா வந்து இறந்து போயிட்டாங்களாம். அப்பா வந்து காலில் அடிபட்டு கால் ஊண்டி நடப்பாங்க. இப்போ நான் சொன்னது வந்து அவங்க நைட் சொன்னாங்க. அது வந்து கேமராவில் கேப்சர் ஆகலை. அதனால தான் இப்போ நான் சொன்னேன். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அவங்கள தேடி பார்த்த ரூமில் இருக்குன்னு காணா போயிட்டாங்க. அதனால் சரி நைட் வீடியோ எடுக்கும்போது அவங்க வந்து முதல்ல இங்கே இருந்தாங்க, அப்புறம் இங்கே வந்தாங்களே வெளியே வந்தாங்களேன்னு பார்த்து சரி வெளியே இங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு அவங்களுக்கு காணும். சரி போயிட்டாங்க போலன்னு நினச்சி நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அப்புறம் மணி ஆயிடுச்சு. காலைல ஒரு 6 மணிக்கிட்ட கிளம்புனேன். சரி கதவு திறக்க முடியுமான்னு பார்த்தேன். கதவு திறந்துக்குச்சு. வெளில வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வெளியே வரும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஹலோ கைஸ், நைட்டு நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஒரு மணிக்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். பார்த்திங்கன்னா அப்புறம் இருக்குன்னு அவங்க காணா போயிட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சிக்கிட்டா சரி நைட்டில் அவங்க சொன்ன கதையை பார்த்து எனக்கு தூக்கமே வரல.
அப்புறம் சரி காலைல கதவு திறக்க முடியுதான்னு பார்ப்போம். வாங்க கதவு திறக்க முடியுதா? கதவு திறந்துருச்சு, வாங்க போயிடலாம். எஸ், இந்த கதவு திறந்துக்குச்சு. நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். நான் வெளியே வந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட இந்த ஜேர்னி முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.